நம்ம ஃபாலோவர் ஒரு பொண்ணுக்கு வந்து பிரேக்கப் ஆயிடுச்சான், அது எப்படியாவது சேர்க்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராங்க் பண்ண சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் டைம் தான் இருந்தாலும் ட்ரை பண்ணுவோம். ஹலோ ப்ரோ, யாரு? நான் அவரோட எக்ஸ் பிரதர் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். சொல்லிருக்காங்க. என்ன பிரதர், என்னாச்சு? எனக்கு பிடிக்கல ப்ரோ, அதனால நான் பிரேக்கப் பண்ணிட்டேன். எனக்கு அவளை பிடிக்கும், இன்னும் கூட பிடிக்கும். சரி, நீங்களும் பிரேக்கப்னு சொல்லிட்டீங்களா, இதுக்கப்புறம் அவளை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன் ப்ரோ. ஓகே ப்ரோ, எனக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லை ப்ரோ. எதனால விட்டு போனீங்க? எனக்கு பிடிக்கலங்க, டாக்ஸிக்கா இருக்கிற மாதிரி இருந்துச்சு, ஸோ நான் பிரேக்கப் பண்ணிட்டேன். ப்ரோ, அவ தான் ரொம்ப ஃபீல் பண்றா, உங்களை உண்மையா லவ் பண்ணிருக்கா ப்ரோ. நீங்க கன்வின்ஸ் பண்ணிக்கோங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உண்மையாவே லவ் பண்ணல போல. அந்த பொண்ணு கிட்ட நம்ம பேச போறோம். ஹலோ, இப்பதான் பேசினேன். எப்போ பிரேக்கப் ஆச்சு உங்களுக்கு? 10 days தான் ஆச்சு. நீங்க அதுக்குள்ள நிஜமா பேசிட்டீங்களா? 10 days தான் ஆச்சா? நீங்க உண்மையா இருந்தீங்களா? நான் உண்மையா தான் இருந்தேன், இப்போ வரைக்கும் உண்மையா தான் இருக்கேன். ஏன்னா என்னாச்சு? ஈஸியா வந்து உங்களை விட்டு குடுத்துட்டாரு, அதனால தான். என்ன சொல்றீங்க? நான் எக்ஸ் மாதிரி பேச சொன்னீங்கல்ல, ஆமாண்ணா. நீங்களே மேரேஜ் பண்ணீங்க, எனக்கு வேணாம் அப்படின்னு அப்படி சொல்லிட்டாரு. அப்படியா? நீங்க எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. ஆல்ரெடி ஃபீலிங்ல தான் போயிட்டு இருக்கேன். சரி, ஓகே, எது வேணாலும். எப்பயுமே என்கிட்டயே ஒரு பிளான் பண்ண மாட்டீங்களான்னு ஒரு நப்பாசை. இடையில ஒரு பொண்ணு பேசிட்டு இருந்தா, ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். இவன் ஃப்ரெண்டா பாக்குறான், அந்த பொண்ணு தப்பான கேரக்டர் எனக்கு தெரியும். நான் சொன்னேன், புரிஞ்சுக்கவே இல்லை. சரி, அமைதியா இருந்தா என்னோட ஆக்ஷன்ஸ் அவனுக்கு புரியும்னு நினைச்சேன். ஆனா இவ்வளவுதான் இருப்பாங்க நான் நினைக்கிறேன். சரி, நிஜமா நீங்க கால் பண்ணும்போது நான் ரொம்ப ஹோப்பா இருந்தேன். நான் ஒழிஞ்சே போயிருந்தாலும்